ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி 4.4 செகண்ட் சம். கொஷின் பாருங்கள். மதிப்பு காணணும்னு சொல்லிட்டு 3 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சப்டிவிஷன் tan இன்வர்ஸ் இன்ட்டு √3 மைனஸ் சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் √2. செகண்ட் சப்டிவிஷன் sin இன்வர்ஸ் இன்ட்டு -1 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு +1/2 ப்ளஸ் காட் இன்வர்ஸ் இன்ட்டு 2. தேர்ட் சப்டிவிஷன் cot inverse into 1 plus sin inverse into minus √3/2 minus secant inverse into minus √2. இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ tan secant போது அதுக்கு ஒரு தலைகீழ் எப்படி மாற்றி எழுதுவோம், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத அப்ளை பண்ணி இதை போட போகிறோம். ஒன்று ஒன்றுத்துக்கும் வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் சப்டிவிஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போது இந்த tan inverse into √3 minus secant inverse into √2 இருக்கா. இப்போ tan inverse அப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து secant inverse மட்டும் மாற்ற போகிறோம். ஏன்னா இப்போ tan secant போது ஆப்போசிட்டில் வரும். இப்போ சீக்கனோட தலைகீழ் பார்த்தீங்கன்னா சீக்கனுக்கு நேராக என்ன வரும், காஸ் வரும். இப்போ காஸ் சைன் காஸ் டேன்னு வரும். இது பார்த்திங்கன்னா கொசிக்கன் சீக்கன் காட்னு வரும்போது இப்போ ரெண்டில் ஒன்று நம்ம எதனா ஒன்று மாற்றணும். ஸோ நமக்கு சீக்கன் மாற்றிக்கலாம். மாற்றும் போது பாருங்கள், இந்த மைனஸ் இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுக்குவோம். சீக்கன் இன்வர்ஸ் இன்ட்டு -2 இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். சீக்கன் போது கர்ணம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம்னு வரும். அதுக்கு நேரம் வந்து காசு தான் வரும். அதே காசுன்னும் போது அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை கர்ணம்னு வருமா. அப்போது சீக்கனுக்கு பதிலாக காசுன்னு அப்ளை பண்ணிக்கலாம். காசு இன்வர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கர்ணம் டிவைட் பை கீழே 1க்கு தான் அர்த்தம். அப்போ இதை அப்படி மாற்றி இதோட தலைகீழே எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 டிவைட் பை 2 வருமா. மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ tan √3 அப்படின்னும் போது இங்கே என்ன வரும், √3னா 60 டிகிரின்னு வருமா. 60 டிகிரின்னும் போது நமக்கு π/3ன்னு கிடைக்கும். அப்போ tan √3னா π/3 வரும். அதே காஸ் இன்வர்ஸ் -1/2 இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ்னும் போது என்ன வரும், π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு வருமா. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணாமல் பாருங்கள், மைனஸ் அப்படியே வரும். இதுக்கு ஃபார்முலா, இதுக்கு பதில் இதை அப்ளை பண்ண போகிறோம். π மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு தவிர என்ன இருக்குது, 1/2 மைனஸ் பண்ண மட்டும் 1/2 மட்டும் 1/2 அப்படின்னு வரும். இப்போ இந்த மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்கலாமா. இப்போ இந்த π/3 அப்படியே இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இப்போ மைனஸ் பைன்னு வருமா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போது காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு 1/2 இருக்கா. இதுக்கான மதிப்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு π/3 கிடைக்கும். RN இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக π/3 போட்டிருப்போம். ஏன்னா இதுக்கு இடையில் நீங்கள் ஒரு ஸ்டெப் போடுறதுலாம் போட்டுக்கலாம். இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது காஸ் இன்வர்ஸ்ன்னு இருக்கா. இப்போ ப்ளஸ் தான் மாற்றிட்டோம். இப்போ π/3 மைனஸ் π ப்ளஸ் மாற்றும் போது இப்போ காஸ் இன்வர்ஸ்னு வரும். காஸ் 1/2 பார்த்தீங்கன்னா இன்ட்டு இது வந்து முன்னே சொன்ன π/3 RN. அப்போ காஸ் π/3ன்னு வரும். இப்போ காஸ் இன்வர்ஸும் காசும் கேன்சல் ஆச்சுன்னா π/3 மைனஸ் π ப்ளஸ் π/3ன்னு வரும். இந்த ஸ்டெப் நான் டேரெக்டாக இங்கே கொடுத்துட்டேன், சரிங்களா. அடுத்து இது பெருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் எடுத்துக்கலாம். இங்கே எதுவுமே எல்லாம் கீழே 1க்கு தான் அர்த்தம். 1 × π 1π மைனஸ் 3 × π 3π டிவைட் பை 1 × 3 × 1 3 ப்ளஸ் π/3 அப்படியே இருக்கும். இப்போ பையில் -3π லெஸ் பண்ணும்போது -2πன்னு வருமா. டிவைட் பை 3 ப்ளஸ் π டிவைட் பை 3. அடிமானம் 1 இருந்தால் அடுக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாமா. அப்போ -2π ப்ளஸ் π டிவைட் பை 3ன்னு வருமா. ஈக்குவல் லெஸ் பண்ணும்போது -πன்னு வரும். டிவைட் பை 3. கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. படுத்து பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன். படுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. sin இன்வர்ஸ் இன்ட்டு -1
ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் 1/2 ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் இன்ட்டு 2. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்போ சைன் காஸ் ஆர்டராக இருக்குது, காட் இன்வெர்ஸ் இருக்குது, இதோட 2 கொடுத்துருக்காங்க. ஏன்னா மாற்ற வேண்டியதில்லை. ஏன்னா காட் இன்வெர்ஸ் 2க்கான வேல்யூ நமக்கு கேல்குலேஷனில் வராது. ஸோ இந்த காட் இன்வெர்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2 மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு -1 இருக்கா, இதை ஃபஸ்ட்டு நான் மாற்றணும். இப்போ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ சைன் மைனஸ் எக்ஸ்னும் போது இந்த மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அது இப்படி மாற்றும் போது இங்கே மைனஸ் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு 1 அப்படின்னு வருமா? அடுத்து இப்போ அந்த காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு 1/2 எடுத்து அப்படி எழுதிக்கலாம். ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு 1/2 ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் இன்ட்டு 2 அப்படி தான் வரும். சரிங்களா? இதுக்கு வந்து மதிப்பு கிடையாது. அப்போது மைனஸ் சைன் இன்வெர்ஸ் 1ன்னும் போது சைன் 1ன்னும் போது 90 டிகிரின்னு வருமா? 90 டிகிரின்னா π/2ன்னு வரும். அப்போது சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு 1ன்னும் போது சைன் π/2 அப்படின்னு வருமா? அடுத்து ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு இப்போ காஸ் 1/2 உடைய ஆர்என் பார்த்தீங்கன்னா நமக்கு π/3ன்னு கிடைக்கும். இப்போது காஸ் π/3 இல்லை நீங்கள் டேரெக்டாகவே ஸ்டெப் போகிற மாதிரி இருந்தால் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த காட் இன்வெர்ஸ் இன்ட்டு 2 அப்படியே வரும். இப்போ சைன் இன்வெர்ஸ் சைன், காட் இன்வெர்ஸ் காஸ் கேன்சல் ஆகிடுமா? இப்போ என்ன வருங்க, π/2 ப்ளஸ் π/3 ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் இன்ட்டு 2. இது அப்படியே நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டெப் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈக்குவல் இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இப்போது 3 × π 3π மைனஸ் கட்டினா மைனஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் 2 × π 2π 2 × 3 6 ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் இன்ட்டு 2 ப்ளஸ் பண்ணும்போது -π/6ன்னு வரும். ப்ளஸ் காட் இன்வெர்ஸ் இன்ட்டு 2. சரிங்களா? இந்த புக் ஆன்சர் எப்படி எழுதணும்னா இப்படி மாற்றி எழுதிக்கலாம். காட் இன்வெர்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் π/6. ஓகேங்களா? கொஸ்டின் எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனுக்கான கொஷின். இப்போ உங்கள் காட் சைன் சீக்கன்னு இருக்குது. இப்போ இதில் எது மாற்றலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் மாற்றணும் சைனை மாற்றணும், அப்படி இல்லையா காட்டையும் சீக்கனும் மாற்றணும். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் படி காட்டுக்கு போய் என்ன வரும், டேன் வரும், சீக்கனுக்கு போகிற காசு வரும். இப்போ இதையே மாற்றிக்குவோம். அப்போ என்ன வரும், தகை டேன் இன்வெர்ஸ் அப்படின்னும் போது இங்கே 1/1ன்னு வருமா? மாற்றி எழுதுனா அப்போ கீழே 1 போட்டல் 1 தான், போட்டல் 4 1 தான். இப்போ 1 மட்டும் இருக்கட்டும். ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு -√3/2 அப்படியே வரும். அடுத்து பாருங்க மைனஸ் சீக்கனுக்கு போய் என்ன வரும், காசு வரும், காசு இன்வெர்ஸ்னு தலைகீழ் என்னும்போது கீழே 1க்கு தான் அர்த்தம். மாற்றி எழுதுனா -1/√2ன்னு வருமா? ஈக்குவல் இப்போ டேன் இன்வெர்ஸ் இப்போ டேன் 1 அப்படின்னும் போது நமக்கு எனக்கு என்ன வேல்யூ வருன்றது தெரியும். 45 டிகிரி π/4ன்னு வரும். அப்போ டேன் இன்வெர்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு π/4 மட்டும் வரும். டைரெக்டாக அதையும் எடுத்து போட்டுக்கலாம். ப்ளஸ் இப்போ சைன் இன்வெர்ஸ் மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் வரும். √3/2ன்னும் போது இது நமக்கு 60 டிகிரி வரும்போது π/3ன்னு வருமா? மைனஸ்க்கு வந்து மைனஸ் போட்டுக்கலாம். π/3 மைனஸ் அடுத்து பாருங்கள் காஸ் இன்வெர்ஸ். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு -1/√2 இருக்கா? இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ்ன்னு வரும்போது π மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு வருமா? இப்போ இதை மாற்றி எழுதும் போது இங்கே என்னென்னு வரும்,
பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு இப்போ எக்ஸ்ன்றதால 1/√2 இருக்குது. அப்போ 1/√2 வருமா? ஈக்குவல் இப்போ இதை குறுக்கு பெருக்கு பண்ணும்போது 3 × π 3π மைனஸ் 4π / 4 × 3 12 ஆகுமா? இப்போ இந்த மைனஸை உள்ளே பெருக்கும் போது மைனஸ் பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ காஸ் 1/√2 அப்படின்னும் என்ன வரும்? 45 டிகிரி. π/4 வருமா? இப்போ காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு காஸ் π/4ன்னும் போது இப்போது இன்வர்ஸ் காஸ் கேன்சல் ஆச்சுன்னா π/4 மட்டும் வருமா? டேரெக்டாக அதை மட்டும் எழுதிக்கலாம். π/4 இப்போ லெஸ் பண்ணும்போது மைனஸ் பை /12 வருமா? மைனஸ் பை ப்ளஸ் பை /4 சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். பண்ணாமல் இதுவுமே எல்லாம் ஒன்றுக்கு தான் அர்த்தம். 1 × -π மைனஸ் 12π /12 ப்ளஸ் பை /4ன்னு வருமா? குறி ஒரே மாதிரி கட்டலாம், கூட்டிக்கலாம். மைனஸ் 13 வரும். 13π /12 ப்ளஸ் பை /4. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 13 × 4 பெருக்கும் போது 52πன்னு வருமா? மைனஸ்க்கு தான் மைனஸ் போட்டுக்கலாம். ப்ளஸ் 12 × π 12π /12 × 4 பெருக்கும் போது 48ன்னு வருமா? இப்போது 52லேருந்து 12 லெஸ் பண்ணும்போது 40πன்னு வரும். மைனஸ் 40 /48. இப்போ ரெண்டுமே 8 அடிப்படுமா? இப்போது 5 × 40 6 × 48. அப்போ ஆன்சர் மைனஸ் 5π /6 சரிங்களா? கொஸ்டின் எழுதிக்கோங்க. அவ்வளோதான்.